எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங்கு. இப்போ வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த காலத்தில் நெல் பயிர் நடும்போதாட்டம் அப்படின்னா நைட்ரோஜன் சக்தி அதிகமாக அப்படின்னா நைட்ரோஜன் சக்தி அதிகமாக வேணும் இல்லைங்க. அப்படின்னா 10 15 நாளுக்குள்ளே நம்ம எந்த ஒரு ஹை டோஸ் கொடுத்தாலும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் கொடுத்தாலும் செடி அடிவாங்க. அப்போ நைட்ரோஜன் சக்தி நம்ம யூரியா மூலியமாக அதிகமாக கொடுப்போங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டம் சொல்லுவாங்களாங்க. அவங்க பயிர் வைக்கும்போது வந்து இது பேர் வந்து புட்டை புண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புட்டை பூண்டு இல்லை அரக்கொந்தா புண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரயில் புண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எங்கே ரயில்வே ட்ராக் இருக்குதோ அப்படின்னா எங்கே தண்ணி இல்லாத பகுதியில் வைல்டு பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது இந்த பூண்டு வளர்கிறதுக்கு தேவையான பட்டு வந்து அதிகமாக நீர் தேவைப்படாதுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம யூரியா போடலாங்க. நெல் பயிர் கண்டிப்பாக 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நம்ம யூரியா போட்டால் தான் அது வளரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மண் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சாரம் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்துங்க பாருங்கள், எந்த ஒரு சயின்டிஸ்ட்டு எந்த ஒரு யாருமே கிடையாதுங்க. இந்த பூண்டு வந்து ஒன்றும் இல்லைங்க. இது எங்கள் கையில் பார்த்துங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. நாங்கள் நெல் வந்து அறுவடை செய்து உழுதுட்டோம். எவ்வளோ பூண்டு இருக்குது பாருங்கள் கையில் ஃபுல்லாக. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோரை இல்லை ஓதுற அளவோ எந்த ஒரு புழு வந்து நம்ம கையில் வந்து முளைக்கலைங்க. ஏன்னா இது இருந்தால் எதுவும் வராதுங்க. நீங்கள் களை மருந்து அடிச்சாலே இது போயிடுங்க. இதில் வந்து எந்த ஒரு யூரியா 5 நாள் தாங்க வேலை செய்யும். இந்த ஒரு பூண்டில் வந்து 2லேருந்து 3 நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து நைட்ரோஜன் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இது நம்ம கையில் வந்து இது சின்ன பீஸாக சாப் பண்ணிட்டு நம்ம வந்து மண்ணை உள்ள சேர்த்து உள்ளாட்ட எந்த இதுவாட்ட நம்ம ஃபோலியர் அப்ளிகேஷன் கூடலாம் சேத்துல போட்டு வந்து சேடை போடுவாங்க. அப்போ வந்து இது நம்ம உள்ளே போட்டோம்னா 3ஆம் நேரத்துக்கு நம்மளுடைய நெல் பயிர் வந்து கரையல்னு திரும்புங்க. அப்படின்னா மொழிச்சு 3ஆம் நேரத்து 4ஆம் நேரத்துலேருந்து கரையல்னு திரும்புங்க. இதில் வந்து நைட்ரோஜன் நியூட்ரிஷன் அதிகமாக இருங்க. அது இல்லாமல் எல்லா இலையிலும் வந்து நைட்ரோஜன் இல்லை பொட்டாசியம் எதுவும் ஒன்று இருங்க. ஆனால் இது வந்து ஆன்டி பாக்டீரியாவில் வேலை செய்வாங்க, ஆன்டி ஃபங்கசைடாகவும், அப்புறம் ஆன்டி நெமட்டோடிசியா அப்படின்னா நம்மளுக்கு வேறு பூருக்கு தாக்கம் இருக்குலாங்க. அதுவும் நெமட்டோடிஸ்னால நம்மளுக்கு பாதிக்கப்படும் நம்மளோட பயிர் வந்து. இந்த பூண்டுனால பாக்டீரியாவும் மூலியமாக கண்ட்ரோல் தான் பேத்தோஜன்ஸு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபங்கிசைடுலேருந்து நம்ம விதைக்கிறவங்களாங்க அதுலேருந்து அந்த ஃபங்கிசைடு மூலியமாக ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அப்போ நெமட்டோடு வேறு பூச்சி தாக்கு மூலியமும் இதோட இலை வந்து நம்ம போட்டோம்னா கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ தயவுசெய்து இந்த இலை வந்து நல்லா பார்த்துங்க. உங்கள் கையில் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. இந்த வெறப்பு மலாட்டம் இல்லை எங்கே தண்ணி பாய்ச்ச இடத்துல அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் இதிலோட ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதோட ஃபெனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பயிரை வந்து நம்மளோட பயிர் வந்து ஆன்டி மைக்ரோபியல் அப்படி நான் சொல்லலாங்க. இது மூலியமாக ஆன்டி மைக்ரோபியல் கொடுத்ததால நம்ம பூச்சி தாக்குலேருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது இல்லாமல் இதில் கூட ஃப்ளாவனைட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யுங்க. அப்புறம் இதில் ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம நைட்ரஜன் நியூட்ரிஷன் கொடுங்க. நன்றி.